தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் இடி மின்னல் தாக்கியதன் காரணமாக ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மழையால் 15 கால்நடைகள் இறந்துள்ளன. பல வீடுகள் சேதமடைந்துள்ளன. நிலையான வழிகாட்டு நடைமுறையினை பின்பற்ற தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை அடுத்துள்ள தென் தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடலோர பகுதிகளில் நிறுவப்பட்டுள்ள 437 முன்னெச்சரிக்கை அமைப்புகள் மூலம் பலத்த காற்று, கடல் அலை, சீற்றம் குறித்து எச்சரிக்கை தகவல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குமரி, நெல்லை, தென்காசி, திண்டுக்கல், கோவை, நீலகிரி, விருதுநகர், தேனியில் 2 கோடி அலைபேசிகளுக்கு பொதுவான எச்சரிக்கை குறுந்தகவல்கள் அனுப்பப்பட்டுள்ளன. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையினை சேர்ந்த 296 வீரர்கள் அடங்கிய 9 குழுக்கள் குமரி, நெல்லை, நீலகிரியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளனர். நீலகிரிக்கு கனமழை எச்சரிக்கை இருப்பதால் சுற்றுலா வர எண்ணினால் பாதுகாப்புடன் வருமாறும், தவிர்க்க எண்ணினால் தவிர்க்கலாம் என்றும் ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மாநில மற்றும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் கூடுதல் அலுவலர்களுடன் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.